ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் எக்கானமி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ ஃபிஸ்கல் பாலிசி லாஸ்ட் 4 வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்க்காதவங்க 4 வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னா நிதி கொள்கை. ஓகேங்களா? ஸோ இது பாப்புலராக என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நிதி கொள்கை அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது அரசாங்கம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை மானிட்டர் பண்ணுறது தான் இந்த நிதி கொள்கை அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. இந்த மேக்ரோ எக்கானமிக் பாலிசியில் அந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது ஒரு பாப்புலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாலிசிஸ் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் டிப்ரெஷன்ஸ், ஓகேங்களா, அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் த நியூ எக்கானமிஸ் பை கின்ஸ். ஓகேங்களா? அவருடைய கோட்பாடின் படி சொல்லியிருக்காங்க. அதாவது பொருளாதார கொள்கையின் முக்கிய கருவியாக எது இருக்குது அப்படின்னா நிதி கொள்கை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கின்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து மீனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது மீனிங் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது நம்ம பட்ஜெட் பண்ணுறோம்ல, இந்த பட்ஜெட் பண்ணும்போது அதோடைய அவுட்புட்ஸ் எப்படி இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட்டு, சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து டெஃபினேஷன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாலிசி அண்டர் த கவர்மெண்ட் யூசஸ் இட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க நேஷ்னல் டெவலப்மெண்ட்காக அவங்க ஒரு நேஷ்னல் இன்கம், ப்ரொடக்ஷன், எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ ப்ராக்ரஸை பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா நிதி கொள்கை அப்படின்றது சொல்கிறாங்க. இதை யார் சொன்னது அப்படின்னா ஆர்தர் ஸ்மித்திஸ். ஓகேங்களா? ஸோ இவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோட்பாடு கொடுத்துட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்குது, இதை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இதுவும் அதே மீனிங் தான் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அது பியூலர். ஓகேங்களா? பியூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருடைய கோட்பாடில், அதாவது ஒரு செலவு பண்ணுறாங்களே, ஒரு அரசாங்கம் நம்முடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக ஒரு செலவு பண்ணுறாங்களே பொது நிதி, அதுதான் சொல்கிறாங்க ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கோட்பாடுகள் தான். இப்போ நம்ம இம்பார்ட்டனாக இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 விஷயத்தால் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது கண்ட்ரியில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதாவது ரிட்டன் எக்ஸாமில் எக்கானமியில் கேட்குற கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாக்ஸேஷன். ஓகேங்களா? அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் டூலாக யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். அதில் பார்த்திங்கன்னா 3 விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாக்ஸேஷன் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். ஸோ டாக்ஸேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு மக்கள் பணம் கட்டுறாங்களா, வரி கட்டுறாங்கள, அதுதான் டாக்ஸேஷன் சொல்கிறாங்க. அதாவது அரசுக்கு வர இன்கம்மை தான் சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸாகவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு நாட்டில் பொருளாதாரம் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் நடக்குது அப்படின்னா அப்போ டாக்ஸஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸை அதிகமாக்கிடுவாங்க. ஸோ பணம் புழுக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வரியை உயர்த்திடுவாங்க. அப்போ வரியை உயர்த்தினா மக்கள் பொருளை வாங்க மாட்டாங்க. அப்போ கரெக்டான ரேட்டுக்கு வந்தால் தான் வாங்குவாங்க. அதே மந்த காலத்தில் டிஃப்ளேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, டிப்ரெஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அந்த டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணும்போது மக்கள்கிட்ட பணம் இருக்கும், நிறையா வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டாக்ஸேஷன் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா செலவு, பொது செலவுன்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா வேஜஸாக கொடுக்குறாங்க, சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா நிறையா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சேலரியுடைய ரேட்டை அதிகப்படுத்தியும் குறைச்சியும் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு பணம் வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா சேலரி அந்த டைமில் இன்க்ரிமெண்ட் போட மாட்டாங்க. மந்த நிலை இருக்குது அப்படின்னா அப்போது அதுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். இப்படி தான் பப்ளிக் பொது செலவை கவர்மெண்ட் அரசாங்கம் குறைக்கிறாங்க. அதுக்கடுத்து பொதுக்கடன்.
ஓகேங்களா. இந்த பொதுக்கடன் பப்ளிக் டெபிட் அப்படின்றது வந்து பொதுக்கடன் சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு லோனாக வந்து ஒரு ஃபண்ட்லேருந்து எடுத்து கடனாக வந்து வாங்குவாங்க. ஸோ அது வந்து பே பண்ணும் போது ஓகேங்களா. ஸோ பே பண்ணும்போது ரீபே பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கூட சேர்ந்து தான் வந்து அந்த வட்டியை கட்டுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பப்ளிக் டெபிட்னு சொல்கிறாங்க, பொதுக்கடன் அப்படின்றத சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம கடன் வாங்கினா என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட்டோட சேர்ந்து தானே கட்டுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பென்ஷனரி கான்ஸ்ட்ரேஷனரி அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்க்ரீஸ் மணி சப்ளை ஆச்சு அப்படின்னா எந்த டைமில் வந்து மணி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் பாலிசியுடைய டைப்ஸ் வந்து பார்ப்போம். டைப்ஸ் ஆப்ஜெக்டிவ் டூல்ஸ் வந்து பார்ப்போம். இந்த டைப்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குங்க. அதாவது நியூட்ரல் ஃபிஸ்கல் பாலிசி, எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, கான்ஸ்ட்ரக்ஷன் ஃபிசிக்கல் பாலிசி. சாரி ப்ரொனவுன்சியேஷன் வரல, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேக்ஸ்லேருந்து வர வருமானத்தையும் வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். எக்கானமிக்கு வந்து ஸ்டேட் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். அதுதான் வந்து நியூட்ரல் ஃபிஸ்கல் பாலிசி அப்படி சொல்கிறாங்க. இதே வந்து எக்ஸ்பேன்ஷன், ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா பணத்தை வந்து மக்களுக்கிடையே கொடுக்க பார்க்கும், எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்கும், மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும்போது யூஸ்வலாக என்ன நடக்கும், எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ரெக்ஷன், அதாவது பணம் வந்து மக்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் தான் வந்து பண இழப்பு இருக்குல்ல, அந்த டைமில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை வந்து டிமாண்ட் பண்ணும், பூஸ்ட் பண்ணுன்றதுக்காக தான் வந்து கொடுப்பாங்க. அந்த கவர்மெண்ட் இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா செலவை வந்து செலவு பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டேக்ஸ் ரேட்டை வந்து அப்போது குறைப்பாங்க. ஸோ கொஷின்ஸ் கேட்கலாம், ஓகேங்களா. எக்ஸ்பென்சரி ஃபிஸ்கல் பாலிசி அப்போ பண்ணும்போது டேக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறைப்பாங்க. அப்போ டேக்ஸ் குறைச்சா என்ன ஆகும் அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இந்த மணிலலாம் என்ன மணி வந்து பேங்க்கிட்ட வாங்குறதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோத் வரும். ஓகேங்களா. இதே வந்து கான்ட்ராக்ஷன், ஓகேவா, அதாவது சுருக்குறாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மணி சப்ளையை வந்து குறைப்பாங்க அரசாங்கம். ஸோ அப்போ மணி சப்ளையை வந்து குறைக்கும் போது அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னா டைம் ஆஃப் எக்கானமிக் பூம் ஆகும்போது நிறைய பணம் எல்லாருக்கிட்டையும் வருது அப்படின்னும் போது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து மணியை வந்து சப்ளை பண்ணுறதை குறைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டைமில் என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டு பணத்தை செலவு பண்ணுறதை வந்து கம்மி பண்ணுவாங்க, டேக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போது டேக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகும், குறையும். பர்ச்சேஸ் பவர் குறைஞ்சா என்ன ஆகும், டிமாண்ட் வில் பி டிக்ரீஸ் ஆகும். அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ஃபால் ஆகும், குறையும். பணவீக்கம் வந்து குறையும். மணியும் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக அந்த டைமில் பண்ண மாட்டாங்க, க்ரோத் வந்து ஆல்ரெடி க்ரோத் வந்து கம்மியாகும். ஸோ இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேகமாக சொன்ன மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். நான் உங்களுக்கு வந்து தனியாக பிடிஎஃப்ல இதோடைய டெஃபினேஷன்ஸ் வந்து நான் லைட்டாக வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து மெயினாக வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் பாலிசிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும், எக்கானமிக் க்ரோத்தாக இருக்கணும், ஈக்குவலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும், எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், கேபிட்டல் ஃபார்மேஷனாக இருக்கணும், ரிலிஜினல் பேலன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து மக்களுக்கு காமனாக வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான, அதாவது நிதி கொள்கையில் முக்கியமான விஷயம் வந்து இது. ஏன்னா வந்து ஒரு கண்ட்ரி டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களும் அந்த கண்ட்ரியில் வாழ்கிற மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து அந்த கண்ட்ரி வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தியுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு, அதாவது MGNREGA
ஜிஎஸ் ஓகேங்களா. ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை பார்க்கலாம். அதாவது விலை நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து அதாவது மெயினாக வந்து நம்ம ப்ரைஸ் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது மிஸ்மேட்சாக இருக்கும். நமக்கு டிமாண்டுக்கும் வந்து பாலிசிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்ளைக்கும் வந்து மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரைஸை வந்து குறைக்கணுன்றதுக்காக வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ டேக்ஸ் ரேட்டை வந்து மெஷர் பண்ணி எந்த டேக்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து கரெக்டாக வந்து அந்த டிமாண்ட்ஸ் வந்து டேக்ஸை வந்து எந்த டைமில் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஸோ அந்த டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ப்ரைஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுப்பாங்க. அதுதான் வந்து இந்த நிதி கொள்கையுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து எக்கானமிக் க்ரோத். ஓகேங்களா. இந்த எக்கானமிக் க்ரோத் பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த எக்கானமியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இதில் எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து டேக்ஸு. ஓகேங்களா. இந்த டேக்ஸுக்கு வந்து வரி விடுமுறை கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து வரியை வந்து கட்ட தேவையில்லை. ஒரு இந்த குறிப்பிட்ட 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் வரி தள்ளுபடியும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வரி தள்ளுபடி பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா புதிய தொழிற்சாலைகள் வந்து நிறைய வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நிறைய முதலீடு. ஓகேங்களா. ஸோ அந்த முதலீடு தூண்டுறதுக்கும் வந்து இந்த ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த டேக்ஸை கம்மி பண்ணுறதுனால வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து ஈக்குவலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இது டேக்ஸ் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈக்குவலாக வந்து பகிர்ந்து அளிக்கணும். அதாவது எக்கனாமிக் ஒரு நல்ல பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் வந்து போகக்கூடாது. ஓகேங்களா. அதனால் வந்து ஈக்குவலாக வந்து புவருக்கும் அந்த புவர் ரிச்சுக்கும் இருக்கிற கேப்பை வந்து குறைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி கொடுப்பாங்கன்னா ஏழைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மதிய உணவு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய மதிய உணவு கொடுப்பாங்க. அப்புறம் மானியங்கள் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா வந்து புவர் பீப்புள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அடுத்த நிலைக்கு போகணுன்றதுக்காக கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நாணய மற்றும் விதி சமநிலை. ஓகேங்களா. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேலன்ஸ்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான நிறைய சலுகைகள் வந்து நம்ம அரசாங்கம் வந்து கொடுத்துட்டு இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி அண்ட் ரா மெட்டீரியல் அண்ட் மிஷினரிஸ் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் உற்பத்தி அதிகமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதாவது ரா மெட்டீரியலை மட்டும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் அப்போ நாட்டினுடைய அந்நிய செலாவணி வந்து வளரும். சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேட்ஸ் வந்து இம்போர்ட்டுடைய ரா மெட்டீரியலுடைய இம்போர்ட் ரேட்ஸை வந்து கம்மி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன். ஓகேங்களா. இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து மூலதன உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா ஒரு நாடு வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் எப்படி வந்து பண்ணால் ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டிஸ்போசல் இன்கம் சேவிங்ஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும். இப்போ கரண்ட் வசதியும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் வசதி கொடுத்தோம் அப்படின்னா அப்போ முதலீட்டாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அப்படின்னா அரசாங்கத்துக்கு வந்து நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து ரீஜனல் பேலன்ஸ். ஓகேங்களா. ரீஜனல் பேலன்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மேபி யூஸ்டு டு ஸ்டார்ட் இண்டஸ்ட்ரியல். ஓகேங்களா. அதாவது நம்ம வந்து ஒரு பப்ளிக்கு வந்து கொடுக்குற செலவு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ரீஜனல்ஸ்க்கும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சிம்பிளான விஷயம்தான். ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸில் எழுதும் போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.